பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து ஆலோசனையை கற்றுக்கொள்ள இதோ நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம், உம் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இப்படி அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீரோ, இந்த நாளுக்கு எங்களுக்கு என்ன தேவையோ, இந்த வாரத்துக்கு என்ன தேவையோ, எங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் இந்த அதிகாரம் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைத்தை உட்காருவோம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே சூலமேத்தியால் அவங்க கண்ணை மூடி ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவில் நேசர் அவங்க வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டினார், அவங்கள ரொம்ப அன்பாக செல்லமாக கூப்பிட்டாரு. அவரை பார்த்து, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் இரவின் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்குதுன்னாரு. ஆனால் நம்ம சூலமேத்தியால் லெத்தார்ஜிக்காக, நான் டயர்டாக இருக்கேன், நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் எழுந்து நடந்தேன்னா என் கால் அழுக்குப்படும் என்று ரொம்ப ஸ்லாத்ஃபுல்லாக லெத்தார்ஜிக்காக சோம்பலாக பதில் சொன்னதுனால நேசர் போயிட்டாருங்க. அதன் பிறகு இவங்க கதவை திறந்து போகிறாங்க. பார்த்தா நேசரை காணோம். போயிடுற வழியில் காவற்காரர்கள் கையில் மாட்டி அடி வாங்குறாங்க. ஏற்கனவே செகண்ட் சாப்டரில் காவற்காரரை பார்க்குறாங்க. அப்போ காவற்காரர் இவங்களை ஒன்றும் பண்ணல. நான் இந்த முறை காவல்காரர் இவங்களை என்ன நினச்சாங்க தெரில, இவங்களை அடிச்சிட்டாங்க. அடி வாங்கிட்டு காயப்பட்டவர்களாய் தேடி போனாலும் நேசரை கண்டுபிடிக்க முடியல. இப்போ எருசலேமின் குமாரத்திகள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, என்ன உன் நேசர்ன்றையே, உன் நேசர் எப்படி இருப்பார் அப்படின்னும் போது நேசரை பற்றி சொன்னாங்க. அவர் தான், அவர் தலை தங்கம் ஆணையமானது, அவர் தலைமுறை சுருளானது அப்படின்ட்டு நேசருடைய அழகை பற்றி வர்ணித்தாங்க. இப்போ வர்ணித்தவங்க அவங்க கேட்டுக்கொண்டே இருக்க, இந்த எருசலேம் குமாரத்திகள் அவரை பற்றி கேட்டவங்க, இப்போ அவர் எங்கே போயிருப்பார், சூலமேத்தி இவ்வளோ அழகான நேசர் போய் உனக்கு அடிச்சிருக்காரு, இவங்க பிளாக் பியூட்டி, அதை மறந்துடாதீங்க, இவங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ எருசலேமின் குமாரத்திகள் மீதி பேர் இவங்களையும் அந்த சாலமோன் சூலமேத்தியும் அந்த சாலமோன் ராஜாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு நல்ல ஜோடி மாதிரி தரல பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் தான் இவங்களை நேசிக்கிறார். அதுபோல் தான் ஜீசஸையும் நம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நல்ல காம்பினேஷன் மாதிரி தெரியாது. நம்ம ரொம்ப ஏழைகளாக இருப்போம், ஞானம் இல்லாதவர்களாக இருப்போம், தோற்று போனவர்களாக இருப்போம். அப்படி தான் வருதுங்க. அப்போ எங்கே போயிருப்பார், உன் நேசர் எங்கே போயிருப்பார்? இப்போ தெரியாது. அவர் வந்தார் போனார்னு சொல்லக்கூடிய ஒரு உறவில் அவர் என்ன பண்ணி கொண்டிருப்பார் என்பது சூலமேத்தியாளுக்கு தெரியுது. இப்போ நீங்களும் நானும் நமக்கு ஒரு கொஸ்டின், ஜீசஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், இயேசு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்? சும்மா சொல்லுங்களேன். ஆமென். பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா, ரெஸ்ட்டில் இருப்பாரா? நம்மளோட அதிகமாக ஒர்க் பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு அவர் சபையை அவர் தான் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த கல்லி மீது என் சபையை கட்டுவேன், கட்டி கொண்டிருக்கிறேன், கட்டுவேன். அவர் 2000 வருஷமாக கட்டிட்டு இருக்கிறார், நம்மளெல்லாம் கூட சேர்ந்து போட்டு கட்டி கொண்டிருக்கிறார். He is working more than us. சரிதாங்க. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உறவிலே முதிர்ச்சி என்கிற தலைப்பில் பேச போகிறேன். ஒரு நாள் ஒரு 2 பேர் சண்டை போட்டு கொண்டாங்க. வாய் ஆர்கியூமெண்ட்டு தான். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டை நான் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இப்படி போட்டுக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம தாய் சபையை சார்ந்த ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் சொன்னார், let them fight. என்னது? let them fight. சண்டை போட்டுக்கிட்டோம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? சண்டை எந்த அளவுக்கு பெருசாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் உறவு பில்ட் ஆகும் அப்படின்னா. ஆமென். நாம் உறவை மதித்தால், உறவை மதித்தோம்னா சண்டை போட்டால் கூட சண்டை ஆகும், ரொம்ப டீப்பில் தான் கொண்டு போய்டும். உறவை மதிக்கவில்லை என்றால் சண்டையே தேவையில்லை, பிரிவு வரும். இது மதிக்கப்படுகிற ஒரு உறவு, இது ஆழமான உறவு. சாலமோன் சூலமேத்தியாளுக்கு இடையிலே, இயேசுக்கும் நம் ஆத்மாவுக்கும் இடையிலே உள்ள ஒரு ஆழமான உறவு. ஆமென். நேற்றுக்கு சூலமேத்தியால் எழுந்து ஓப்பன் பண்ணல, அதனால் சாலமோன் ராஜா சூலமேத்தியால் என்ன பண்ண போகிறாரு, டைவர்ஸ் பண்ண போகிறாரு. உடனே சூலமேத்தியால்னா கேட்க போகிறாங்க, ஜீவனாம்சம் கேட்க போகிறாங்க. நோ நோ நோ,
அவங்க தேடிக்கிட்டு போனாங்க. அந்த ராஜாவை, அந்த மணவாளனை அடையும்படிக்கு எவ்வளோ பாடுபட முடியுமோ பட்டார்கள். டுடே we are going to study about the restoration of the love relationship. உறவுகள் மறுபடியும் புதுப்பித்து இருக்கப்பட வேண்டும். எல்லா உறவும் அப்படிதான். தாய் தந்தைக்கும் நமக்கும் உள்ள உறவு. நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தாய் தந்தை ஒரு மாதிரி நேசிச்சிருப்பாங்க. பெருசாக அவங்க மாறிட்டா மாதிரி நம்ம நினைப்போம், நம்ம மாறிட்டதா அவங்க நினைப்பாங்க. நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்ப்போம். அந்த பிள்ளைங்க குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். நான் மிஞ்சி போனால் அடம் பிடிக்கும். ஒரு 2 தட்டு தட்டினோமா தூங்கிட்டு திரும்பி எழுது நம்ம கையில் வரும். இப்போ நீங்கள் முறைச்சாலே அது 2 நாள் பேச மாட்டுது. உறவில் அவங்க முதிர்ச்சி அடைகிறார்கள். இப்போ நமக்கு முதிர்ந்த அனுபவம் வேண்டும். கணவன் மனைவி உறவுக்கும் அப்படி தான். திருமணம் செய்வதற்கு முன்பு ரொம்ப நேசிப்பாங்க, ஒருத்தர் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக அந்த கணவனுக்கு வேலை ரொம்ப அவசியப்படும், அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க ரொம்ப அவசியப்படும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக அந்த அம்மா தான் குழந்தைங்களோட இருந்துடலான்னு நினைக்கும், அவர் வேலை மேலேயே பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தெல்லாம் நினைப்பார். இன்னும் கொஞ்ச நாள் ஆக அந்த அம்மா தான் பிள்ளைங்க தான் பேர பிள்ளைங்களோட இருக்கலான்னு பார்க்கும், அவர் ஒரு வேறு வகையில் யோசிப்பார். சில கெட்ட தீய பழக்கங்களோட செட்டில் ஆகிடலான்னு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் போகுங்க. ஆனால் அந்த சுலமேத்தி சாலமோனுடைய உறவு ஆழமாய் போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு நாம் படிக்க போகிற உறவு ஆழமான உறவு. இது ஆழமான உறவு. இட் நோஸ் எவ்ரிதிங். சுலமேத்தியால் பார்த்து மீதி பேர் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. சுலமேத்தி, உன் நேசர் எப்படி இருப்பார்னு கேட்டாங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். என்ன சுலமேத்தி, அப்போ தான் வந்தார் போயிட்டாருன்றதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற, என்ன அவ்வளோ பெரிய ஒஸ்தியா, அவ்வளோ அழகாக இருப்பாரா என்று சொல்லும்போது இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ அவர்கள் இவரை பார்த்து கேட்குறேன், உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னுடைய கூட நாங்களும் அவரை தேடுவோம். வேர் டிட் ஹி கோ? ஆழமான உறவுக்குள் பிரவேசிக்க காத்திருக்கிற சூலமேத்தியே, நீ உண்மையில் அவர் ஆழமாக நேசிக்கிறியான்னு நான் டெஸ்ட் வைக்க போகிறேன். எங்கள் தெய்வங்களை விட எங்கள் கடவுள்களை பார்க்கிலும் உன் நேசர், உன் இயேசு என்ன பெரியவர். அவருக்காக பாட்டு பாடுறீங்க, அவருக்காக டெய்லி போகிறீங்க, அவரை பற்றி கேட்குறீங்க, அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் எப்படி பெரியவர்? அவர் இப்பொழுது எங்கே? ஓகே, ஆமாம். இந்த தாட் தனக்கு உள்ள அந்த தாகத்தை மற்றவர்களுக்கும் பரப்புகிறாள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறாள். நான் இப்போது என் நேசரை தேடுகிறேன். ஐ ஆம் சீக்கிங் ஹிம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். எதை கேட்கறது, எதை தேடுறது, எதை தட்டுறது, மூணுமே இயேசு தான். இயேசு எங்கன்னு கேட்க போகிறேன். ஆமேன். இயேசுக்கிட்ட தான் கேட்க போகிறேன். இயேசுவை தேடி தட்ட போகிறேன். ஆமேன். இயேசுவை தேடிக்கொண்டு போகிறேன், இயேசுவிடம் கேட்க போகிறேன். இவங்க ஷீ சீக்கிங் ஜீசஸ், இயேசுவை தேடுகிறாள். எப்படி இருப்பார்? உன் நேசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது, உன் நேசர் எங்கே போயிருப்பார்னு கேட்கும்போது, இன்றைக்கி அவருடைய ப்ரொஃபஷனை கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செய்வார்? உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை? எங்கள் வீட்டுக்காரா என்ன மாதிரி டைலர் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரா என்ன மாதிரி ஒர்க்மேன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரா என்ன மாதிரி மெக்கானிக் தெரியுமா? இது எங்கள் வீட்டுக்காரா என்ன மாதிரி தோட்டக்காரர் தெரியுமா? என்ன மாதிரி மெய்ப்பன் தெரியுமான்னு பேச போகிறாங்க. போலாமா? ரெடி, 1 2 3. ஷீ இஸ் கோயிங் டு டிஸ்கிரைப் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷன். தனக்கும் அந்த நேசருக்கும் இடையில் உள்ள உறவை பற்றி பேச போகிறாள். தனக்கும் தன் நேசரும் சேர்ந்து செய்த வேலையை பற்றி பேச போகிறார். படிக்கிறோம் 2nd verse. தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு கந்த வர்க்க பாத்திகளுக்கும் போனார். He has gone to the garden. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இவர் ஓனர், தோட்டக்கார் மட்டும் இல்லை. என்னதுங்க? ஓனர் நேராக போய் மண்ணொட்டி எடுத்து கொத்தி தண்ணி ஊற்றி முள்ளுலாம் வெட்டுவாரா? இல்லை பூவை டைரெக்டாக தொட்டு எப்படி பண்ணோன்னு பார்ப்பாரா? அவன் நான் நிறைய தோட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய செல்வந்தர்களோட தோட்டம்லாம். அந்த தோட்டத்தில் தோட்டக்காரரும் வேலை செய்வாங்க, ஓனரும் வேலை செய்வாங்க. நான் பார்த்துக்கிறேன். தோட்டக்காரர் மண்ணை வெட்டி எடு, பள்ளந்தோண்டு, கிடப்பார் எடு, இந்த மண்ணை எங்கே போடு அங்கே போடுன்ட்டு அந்த அம்மாவும் வேலை செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இலையை லேசாக சிசரில் வச்சு கட் பண்ணுறது, அந்த பூவை அப்படி பிடிச்சி நிற்க வைக்கிறது, இந்த தொட்டியில் வையின்னு சொல்கிறது, அப்படி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாத ஆனால் ஸ்மார்ட்டான வேலை பண்ணுவாங்க. அவங்க அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தோட்டம் அழகுபடுகிறது போன்று என் நேசர் தோட்டங்களில்
மேயவும். He has gone to the garden to the beds of the spices. இந்த நேசர், என் நேசர் வச்சிருக்க தோட்டம் சும்மா செடி மட்டும் இல்லை, வாசனை நிறைந்த தோட்டம். ஆமென். கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போயிருக்கிறார். ஆமென். ஆமா. He has gone to the beds of the spices. நல்ல சுகந்த வாசனை தரக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். ஆமென். To gather the lilies, அந்த லீலி மலர்களை அவர் எடுக்க போயிருக்கிறார் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ வாசனை நிறைந்த இடத்துக்கு போயிருக்காரு, அதை எடுக்க போயிருக்காரு. அந்த குட் ஃப்ராக்ரன்ஸ், குட் ஸ்மெல் கொடுக்குற அவைகளை எடுக்க போயிருக்கிறார். ஸோ தோட்டத்தில் வாசனை திரவியங்கள் வருகிற, விளைகிற, அதை உண்டாக்குகிற தோட்டம் என்றால் இது சாதாரண ப்ரொஃபஷனில் எக்ஸலண்ட் ப்ரொஃபஷன். அந்த காலத்தில் இந்த கந்த வர்க்கங்கள், சுகந்த வாசனைகள்லாம் ராஜாக்களுக்கு உரியது. அவங்களோட தோட்டத்தில் தான் இது இருக்கும். மீதி பேர் தோட்டம்னா இருக்கும் திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, வார் கோதுமை, அப்படி தான் ஹார்ட் ஒர்க்கிங். இது ஹார்ட் ஒர்க்கை தாண்டி எப்படி போகுது? ஸ்மார்ட் ஒர்க். ஆமென். அவங்கள பார்த்து சொல்ல, என் நேசருக்கு வாசனை திரவியங்களை உண்டாக்குகிற தோட்டம் இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவர் எங்கே வாசம் செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம்? துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற தேவன். ஆமென். பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தூப வர்க்கங்களை போல் இருக்கிறது. நீங்களும் நானும் ப்ரே பண்ணும்போது நம்ம நேசர் எங்கே இருப்பார்? நம்ம கூட இருப்பார். ப்ரே பண்ணும்போது ஒன்று புரிஞ்சுங்க, என் நேசர் இப்பொழுது என் அருகினிலே இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு திருச்சபையில் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை கண்டு கொண்டிருக்கிறேன், நான் அவரோடு கூடத்தான் இருக்கிறேன். என் நேசர் இங்கே வந்திருக்கிறார். சுகந்த வாசனைகள் உள்ள இடத்திலே அவர் இருக்கிறார். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். He feedeth among the lilies. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவள். She want to tell her deep relationship with the நேசர். என்னை நான் நேசிக்கிற அவர், நான் அவருடையவள் தான், அவர் என்னுடையவர். நான் இயேசு உடையவன், இயேசு என்னுடையவர். எத்தனை பேர் சொல்ல ரெடி? நான் என் இயேசு உடையவன், என் நேசர் என்னுடையவர். She want to declare to the world. ஆமாம், இயேசு சொன்னார், இந்த லோகத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக, தேவதூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடைவன். ஆமென். இந்த லேடி இன்னும் நேசரை பார்த்துட்டு என் நேசர்னு சொல்ல, அந்த நேசர் கிட்ட போகாமலே சொல்லுது, என் நேசருடையவன் நான். I am engaged. Satan, you cannot come and engage me. I am already engaged with Jesus. எனக்கும் இயேசுவுக்கும் உறவு இருக்குது. சுலமேத்தியால் சொல்றாங்க, எனக்கும் என் நேசருக்கும் உறவு இருக்கிறது. I am already engaged. You can never touch me. நீ என் கிட்ட கூட வர முடியாது. அவங்களுக்கு தெரியும் அந்த நேசர் எங்கே இருப்பார் என்று. லிட்ரல் கார்டன், தோட்டம். என் இயேசு எங்கே இருப்பார் எனக்கு தெரியும். அவர் சபை நடுவிலே தான் இருப்பார். சபைக்கு தலையான கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறார். தலை இல்லாமல் வால் ஆடுமா? ஆடாது. தலை இங்கே தான் இருக்குது. கை தட்டி அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போம். நம்ம கண்ணுக்கு அவர் தெரியலனாலும் பரவாயில்ல, அவர் கண்களுக்கு நாம் தெரிகிறோம். And she also want to say, அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கார். He is a good shepherd. He is the gentle shepherd. அந்த அம்மாவுக்கு தெரியுது, என் நேசர் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார், அது நல்ல வேலை தான், நல்ல ஒர்க் தான், நல்ல ப்ரொஃபஷன் தான் என்று சொல்லி அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஸோ he is shepherding. அவர் அங்கே மேய்த்து கொண்டு இருக்கிறார். என் நேசர் ஆடுகளை மேய்க்கிறவராகவும் இருக்கிறார். he is feeding his flocks. தன்னுடைய மந்தையும் மேய்க்கிறார். அப்போ உங்கள் நேசர்னா வச்சிருக்காரு, தோட்டமும் வச்சிருக்காரு, மந்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நேசருக்கு தோட்டமும் இருக்கிறது, மந்தையும் இருக்கிறது. தோட்டத்திலே இருந்து சுகந்த வாசனையை எடுக்கிறார், லீலி மலர்களுக்குள்ளே தன் மந்தையை மேய்க்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம் வார்த்தைக்குள்ளே மேய்க்கிறார். காட், ஆண்டவர் நம்ம நல்ல போஷாக்கு தருகிறார், தம் வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறார். She is going to live in the restored relationship. இந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட உறவிலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை காட்டும்படியாக இந்த வசனம் இருக்கிறது. படிக்க போகிறோம். 4ஆம் வசனத்தில்,
என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல கொடியும் ஆளவை. இப்போ நேசரோட பாடல், நேசர் இவளை பற்றி பாடின பாடல். 2 பியூட்டிஃபுல்லான சிட்டிஸ், திர்சாவும் ஜெருசலேமும். திர்சா என்கிறது ஒரு பியூட்டி, ஒரு அழகான ஒரு பட்டணம். எருசலேமும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஜெருசலேமும் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, திர்சாவும் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி. இந்த பட்டணங்கள் எப்படி அழகாக இருக்கிறதோ அப்படியே நீயும் இருக்கிறாய். இந்த திர்சா பட்டணம் வடக்கு சாம்ராஜ்யத்தில் இருந்தது. ஒம்ரி என்று சொல்லுகிற மன்னனால் கட்டப்பட்டது. இந்த திர்சா கட்டப்பட்ட இது அதுக்கு முன்பாக கானானியர்கள் கையில் இருந்தது. பிறகு இஸ்ரவேல் கையில் வந்த பிறகு சமாரியா என்கிற தலைநகரத்துக்கு அருகிலே இருந்தது. இதை சாலமோன் ராஜா எழுதுகிறார். ஆக இந்த 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 திர்சா கானானியர் காலத்தில் இருந்தது. பிறகு அப்படியே சமாரியான் பேர் வாங்கிச்சு ஓம்ரி காலத்தில். ஆனால் சாலமோன் காலத்தில் திர்சா என்ற பெயர் கொடுக்கப்பட்டு இருந்தது. இந்த பாடல் எழுதும்போது இதுக்கு பேர் என்னவா? திர்சா. இந்த பட்டணமானது யோசுவா 12:24 படி எப்ராயிம் தேசத்திலே இருந்தது. இட் வாஸ் பியூட்டிஃபுல் இன்சைட் இட். மீதி பட்டணங்களை பார்க்கிலும் இது மிகவும் அழகாகவும் இருந்தது. அதனால்தான் சாலமோன் இதை பற்றி பாடல் பாடியிருக்கிறார். அதனால்தான் அந்த திர்சா பட்டணத்தை சமாரியா என்று சொல்லி ஒம்ரி என்கிற மன்னன் பின்காலத்தில் அதை நார்தன் எம்பையரோட கேபிட்டலாய் அவன் கட்டினான். ஓகே, திர்சா மாதிரி எப்படி இருக்க? நீ அழகாக இருக்க. அப்புறம் எருசலேமை போல வடிவாக இருக்க. திர்சாவை போல பியூட்டிஃபுல்லாக இருக்க, எருசலேமை போல வடிவமாக இருக்கிற. யுவர் ஃபிட்னஸ், யுவர் ஸ்டேச்சர், your bodily fit, your outfit, everything is like Jerusalem. எருசலேமை போல அழகாய் இருக்கிறாய், நீ எனக்கு பிடித்த வகையிலே இருக்கிறாய் எருசலேமை போன்று என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். இப்போ சொல்லி இருக்கிறாய். கொடிகள் பறக்கும் படையை போல கொடியும் மாணவள். படை இன்றைக்கி தாங்க ஸ்பீடில் நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயின்லலாம் போகிறோம். அன்றைக்கி ஸ்பீடுனாலே மிலிட்ரி தான். குதிரையில் என்ன பண்ணுவாங்க? டொக் 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 டொக்குன்னு போவாங்க. போகும்போது கையில் ஒரு கொடி வச்சுன்னு போனாங்கன்னா அதுதான் ஸ்பீடு அந்த காலத்தில். இப்போ நம்ம கார்லலாம் கொடி பறக்க விட்டுட்டு போகிறோம். அந்த கொடி அழகாக பறக்கும். பெரிய டவர் வச்சு கட்டி கொடி பறக்கிறோம், கொடி பறக்குது காற்றடிக்கும்போது. ஆனால் அன்னைக்கு ஆர்மி கொடியை தூக்கிட்டு பறக்கும். அதை கொடியை தூக்கி கொண்டு போகிறது ஒரு அழகாய் இருக்கிறது போல நீ அழகாய் இருக்கிறாய். கொடிகள் பறக்கும் படையை போல கொடியுமாய் இருக்கிறாய், நீ அவ்வளவு அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த சாலமோன் ராஜா அவளை பற்றி பாடுகிறாள். நம்ம அப்படியே படித்தோம் என்றால், நீ உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தழைமையும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டின்றவைகளுமான குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தை போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் வெடித்த மாதுளம்பழம் போல. இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் விச் த கிங் இஸ் கிவிங். இவங்க லேசியாக நான் வரும்போது கதவை தட்டும் போது கதவை திறக்கலன்னு நேசர் பேசல. நேசர் இவளோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறார். இவங்க தன்னோட வீக்னஸை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அடிப்பட்டு வந்திருக்காங்க, காயப்பட்டு வந்திருக்காங்க. நேசரை பார்த்துட்டாங்க. ஷீ ஃபவுண்ட். அந்த பெண்கள் கையில் சொன்னாங்க, நேசர் இந்த வேலை பண்ணுறாருன்னு. எப்பயோ நேசர் வந்துட்டார். இந்த வந்த நேசர், ஏய் நீ நேற்று வந்தானே, நீ கதவு திறக்கலே என்றெல்லாம் சொல்லாதபடி ஹீ இஸ் பிரைசிங் ஹர். அவர் சொல்கிறாரு, என்ன நீ மேற்கொண்டு விட்டாய், நீ யாருனே தெரில, நீ என்னை ஜெயித்து விட்டாய். ஆமென். கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்காங்க. யார் யாருக்குன்னா நான் வயசுனோ நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு 10 வயசுன்னு வைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு? உன் பொண்ணு 10 வயசு ஆச்சு அவளுக்கு. 10 11 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க, சரி 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க. இப்போ அவள் உன்னை ஜெயிச்சாலா, நீ அவளை ஜெயிச்சியா? அவள் உன்னை ஜெயிச்சிட்டா. ஏய் நீ யார், எங்கேருந்து வந்த? என்னங்க ஐயா, உங்கள் பாப்பாவுக்கு நான் வயசு 12 13 12 12 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எங்க? இப்போ அவள் உங்களை ஜெயிச்சாலா, நீங்கள் அவளை ஜெயிச்சிங்களா?
அவள் தான் ஜெயிச்சிட்டா. இதுதான் நேசர் சொல்றார். சூலமேத்தி, நீ பார்க்கறதுக்கு அழகா இல்லை, நீயே சொல்லிக்கிற, நான் உன்னை ஜெயிக்கவில்லை, நீ தான் என்னை ஜெயித்தாய். இதாங்க அன்பு. யாருன்னே தெரியாதவங்க அவங்க. நம்ம கூட படித்தாங்களா? ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு கொடுத்தாங்களா அவங்க பசங்க? உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களா? உங்களுக்கு துணி கொடுக்குறாங்களா? மாசமான பென்ஷன் கொடுக்குறாங்களா? ஒன்றுமே தரல, ஆனால் ஜெயித்து விட்டார்கள். அதே போல தான் நமக்கு இயேசுக்குள்ள ஒரு நம்ம யாருன்னே தெரியாதபடி நம்ம அவர்களை டிமாண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இதை தான் சொல்லுகிறார், நீ என்னை ஜெயித்து விட்டாய், நீ என்னை வென்று விட்டாய். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையும் நம்ம வென்றுட்டோம். அதனால தான் சிலுவையில் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்காக மரித்தார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நேசர் இவள் செய்த தவறை காட்டிலும் இவளை பார்க்கிறார். பிரச்சனையை பெருசுப்படுத்தாத ஒரே ஒருத்தர் நம்ம இயேசு மட்டும்தான். பிரச்சனையை மறந்துவிட்டு அவளை அதிகமாக நேசித்து தன் ரட்சிப்பை புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக காட்டுகிறார். அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீகள், இந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு முன்பதாக அவளை வந்து புகழ்ந்து அவர் சொல்லுகிறார், உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் மழை போல இருக்கிறது. யூ ஆர் ஆல் டுகெதர் லவ்லி, யூ ஆர் இன்கம்பேரபிள், யூ ஆர் அன்கம்பேரபிள் பிஃபோர் அதர்ஸ். மற்றவர்களை காட்டிலும் நீ அழகாய் இருக்கிறாய், உன்னோடு கூட நான் நல் மனம் பொருந்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கையை வச்சுக்கங்க, ஒரு கை இப்படி, ஒரு கை இப்படி, நல்மனம் பொருந்துங்க. சொல்லுங்க, ஜீசஸ், நான் உம்மோடு கூட நல்மனம் பொருந்துகிறேன். வா ஏசையா, உம்மோடு நல்மனம் பொருந்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மற்ற ஸ்திரீகளை காட்டிலும் தான் நேசிக்கிற சூலமேத்தியாலை பற்றி தொடர்ந்து புகழ்கிறார் இந்த சாலமோன் மன்னன். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. இப்போ தான் கிங் சாலமோனை பற்றி நம்ம பார்க்கணும். 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 ஆல் டுகெதர் 1000 வரணும். சூலமேத்தியாலை எப்போ அவர் மீட் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கணும். அண்ட் விர்ஜின்ஸ் வித்தவுட் நம்பர், திருமணம் ஆகாத பெண்கள் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிற்கிறவங்க. இது இந்த காலத்து கல்ச்சரில் செல்லாதுங்க, சாலமோன் காலத்தில் இருந்திருக்குது. அது கூட பிப்ளிக்கல் கல்ச்சரில் சாலமோன் வந்து இந்த அஸ்தரோத்து, இந்த பெலிஸ்தியரு, பிறகு எகிப்தியரு, அந்த ராஜாக்கள் பண்ண ஸ்டைலில் இவர் பண்ணார், இவருடைய கவிதை. ஆனால் இதில் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யார் தான்? சூலமேத்தியால் தான் புறாவா, என் உத்தமியோ. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். யூ ஆர் த பர்ஃபெக்ட் ஒன், மை டவ். ஹி இஸ் கோயிங் பியாண்ட் த டிஸ்கிரிப்ஷன். இதை காட்டிலும் மேலே போய் இந்த சூலமேத்தியாளுக்கு ஒரு உயரிய பட்டம் கொடுக்கிறார். ராணிகளை வச்சு கம்பேர் பண்ணுறாரு, மறுமனையாட்டிகளை வச்சு கம்பேர் பண்ணுகிறாரு, விர்ஜின்ஸ் கன்னிகைகளை வச்சு கம்பேர் பண்ணி இவ்வளோ எக்ஸலண்ட் என்று சொல்லுகிறார். சரி, இதில் சாலமோனை பற்றி படித்தோம்னா நாம் இடறுவதற்கு தான் வழிகள் இருக்கும். இயேசு வச்சு படித்தோம்னா இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும் தனி நபர்களை நேசிக்கிற ஆத்தும நேசர். ஹீ இஸ் த லவர் ஆஃப் யுவர் சோல்ஸ். உங்களுடைய ஆத்தும நேசர், ஆத்தும நேசர். அவர் தேவ தூதர்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தில் அந்த அண்ட சராசரத்தில் கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கும் பொழுது நம்மை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு பிடித்திருக்கிறது. ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் காப்பாற்றுகிறார், பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் காப்பாற்றுகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அவர் வருகிறார். அவர் இடத்துல முகம் பார்க்கவில்லை, நிறம் பார்க்கவில்லை, அழகு பார்க்கவில்லை, கூப்பிடுகிற அனைவரையும் காப்பாற்றுகிற இயேசு அவர்களை காப்பாற்றுகிறார். இவளை பற்றி இன்னும் உயர்த்துகிறார் பாருங்க. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் அருமையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். ஸோ நான் மட்டும் புகழ, என்னோடு கூட எல்லாரும் யாரை புகழ்கிறாங்க? இந்த சூலமேத்தியாலை புகழ்கிறார்கள் என்று சொல்லி, சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசம், கொடிகள் பறக்கும் படையை போல கொடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல உதிக்கும் இவள் யார்? He is praising. இது யார்? இவள் யார்? இவ்வளோ அழகா வராளே, இவள் யார் என்று அவளை பற்றி புகழ்கிறாங்க. ஸோ
இந்த பேசேஜ், இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த கவிதையில் படிக்கும்போது அவள் பண்ண மிஸ்டேக்கை பார்க்காதபடி அவள் கையில் உள்ள அவளிடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் புகழ்ந்து பாடுகிறான் இந்த மன்னன். 11ஆம் 12ஆம் வருஷத்தில் நாம் படித்தோம் என்றால், இந்த சூலமேத்தியால் தன்னுடைய மணவாளனுக்கும் அவளுக்கும் நடுவில் உள்ள உறவை பற்றி எப்படி சந்தித்தாள் என்பதை பற்றி பேச போகிறாள், படிக்க போகிறோம். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். ஐ வென்ட் டு த கார்டன். இதுனா கார்டனா? நம்ம முன்னாடி பார்த்தோம், கந்தவர்க்கம் வருகிற ஒரு தோட்டம் வச்சுருந்தார், தன்னோட மந்தையை மேய்ச்சார், லீலி புஷ்பங்களின் நடுவிலே மந்தைகளை மேய விட்டார். இப்போ பள்ளத்தாக்கிலே வந்திருக்கிறார், பழுத்த கனிகளை. இங்கே இங்கிலீஷ் வசனம் சொல்லணும்னா த கார்டன் ஆஃப் த நட்ஸ். பழுத்த கனிகள் மாத்திரமல்ல, விதைகள், நட்ஸ், பழுத்த கனிகளை பார்க்கும், திராட்சை செடிகள் துளிர்விட்டதை பார்க்கும், மாதுளம் பூத்ததா என்று அறியும், வாதுமை தோட்டத்துக்கு போனேன். ஸோ இத்தனை தோட்டங்கள் அவருக்கு இருக்குது. போமோகிரானட்டும் இருக்குது, அவர்கிட்ட இந்த வாதுமை செடியும் இருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கிறதற்கு நான் போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாகிற்று. சாரியட்ஸ் ஆஃப் த அம்மினதாப் என்கிறதுக்கு இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது ஆஃப் த நோபல் பீப்புள். அதாவது ஞானிகளுடைய ரதங்களுக்கு ஈக்குவலான ரதம் எனக்கு கொடுக்கப்பட்டது. யான் புரிந்து கொள்வதற்கு முன்பதே, இங்க பாருங்க, நினையாததுக்கு முன்னே, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு முன்னே இயேசு நம்மை நேசித்து பாவத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு நமக்காக செய்கிறார். இந்த சூலமேத்தியால் இந்த தோட்டத்துக்கு போனோமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு, நம்ம நினைக்கிறத விட அவர் அதிகமாக நேசிக்கிறார். என் அறிவுக்கு எட்டாத உயர்வை, அன்பை அவர் தருகிறார். என் அறிவுக்கு எட்டாத நன்மைகளை அவர் தருகிறார். குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. He is good to us. He will be good to us. இயேசு நம்மை ஒரு காலம் ஏமாற்ற மாட்டார். அவர் நமக்கு நன்மையானதை தான் செய்வார். நீங்க நினைச்சதை விட அதிக நன்மைகளை அவர் செய்வார். திரும்பி வா, திரும்பி வா சூலமேத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமேத்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள். அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். இந்த எருசலேம் குமாரத்திகள் கேள்வி கேட்டாங்களே, உனக்கு நேசர் இருக்காரா அப்படின்ட்டு. 2வது, உனக்கு ப்ரொஃபஷன் இருக்கான்னு. உங்கள் நேசருக்கு என்ன ப்ரொஃபஷன்? இந்த கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சூலமேத்தியை டிஸ்கரேஜ் பண்ணிருச்சு. உண்மையிலே இவங்க ஆண்டவருக்கு சொந்தமாக இல்லையா, ராஜாவுக்கு சொந்தமாக இல்லையா? ராஜா இப்போ அந்த எருசலேம் குமாரதிகளுக்கு முன்பதாக, வா சுலமேத்தி, சுலமேத்தி வா 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 வா, வந்துட்டியா என்று தன்னை தேடி வந்தவளை ஏற்றுக்கொண்டு சொன்னார். இவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமனானவள். She is equal to 2 camps. 2 கூட்டத்துக்கு. இங்கிலீஷ் வசனம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுது. டு த டான்ஸ் ஆஃப் த 2 camps. 2 சேனைகள், 2 கூட்டங்கள் ஒன்றாயிருந்து மகிழ்கிறதை காட்டிலும், ஒன்றாயிருந்து எனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதை காட்டிலும் இவள் ஒருவள் என் நேசத்துக்குரியவள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். திருச்சபையே, பிரிந்து போன ஒரு சூலமேத்தியால் இழந்தாலே இயேசுவை, அவள் திரும்பி வந்தாள். ராஜா அவளை தேடிட்டு போல, அவளே வந்துட்டா. வந்தவள் நிமித்தம் ராஜா மகிழ்ச்சி அடைந்தது போல இன்றைக்கி நீங்களும் நானும் ரிட்டர்ன் ஆனோம்னா, நம் மனதில் இயேசு கையில் திரும்பினோம்னா, நாம மாத்திரம் இல்லை, கொஞ்சம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அவர் பக்கம் திருப்பினோம்னா, 2 கூட்டங்கள் வந்து சேர்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் என் நேசருடையவன், என் நேசர் எனக்குரியவர். நம்ம எழுந்து நின்று நம் நேசருக்கும் நமக்குள்ள உறவிலே ஆழத்திலே பிரவேசிப்போம். ஆழங்களில் பயம் இருக்கக்கூடாது, அன்பு இருக்க வேண்டும். ஆழத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசுக்கு நமக்கு நடுவில் உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஆழத்திலே கவலை இருக்கக்கூடாது. இயேசு மீது உள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆழத்திலே துக்கம் இருக்கக்கூடாது. இயேசு மீது உள்ள பாசம் இருக்க வேண்டும். அவர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். திருச்சபையே,
நாம் அவருடைய உறவிலே இன்னும் ஆழமான இடங்களில் செல்வோம். கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு போவாராக. கண்களை மூடுவோம். திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் சம்திங் லிட்ரல் ஹியர். நமக்கும் இயேசுக்கும் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்ம மனதுக்கு வேண்டிய பாசம், நேசம் எல்லாம் அந்த மன்னன் கையில் தான் இருக்கிறது. உங்கள் மனதை இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள். அவர் உங்கள் மனதை புறாவை போன்று உத்தமமாய் பத்திரமாய் பாதுகாத்து நேசமாய் நடத்துவார். நாம் தான் அந்த சூலமேத்தி, அவர் தான் அந்த சாலமோன். என்னுடைய ஆத்துமா தான் அந்த சூலமேத்தியை போல் இருக்கிறது. என் இயேசு ராஜா தான் சாலமோனை போன்றிருக்கிறார். என்னை பார்த்து இன்றைக்கு சொன்னார், நீ 2 சேனைகளுக்கு சமம் என்று. என் தேவனை நான் நேசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன். வாங்க நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ ஜீசஸ். Let's reunite in love with our beloved. நமக்கும் நம்முடைய நேசருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பை மறுபடியுமாக இணைய போகிறோம். எங்கள் அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை விட்டு தூர சென்றாலும் எங்களுடைய நேசர் எங்களை
மறுபடியும் மன்னித்து எங்களுடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிற அந்த மகா பெரிய உன்னதமான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We don't deserve it, Lord. உண்மையிலே அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய அன்பை எங்கள் மீது நீர் பொழிந்தருளி எங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நாம் தியானித்த இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியம், எருசலேமை போல் வடிவம், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள் என்று சொல்லுகிறார். சோலமெத்தி சாலமோன் ராஜாக்கு இணையானவள் அல்ல. சாலமன் ராஜா அவனுடைய வடிவத்திற்கு அவருடைய அழகிற்கு ஏற்றவள் அல்ல. ஆனாலும் இந்த கருப்பாய் இருக்கிற இந்த ஆடு மேய்க்கிற இந்த பெண், அவளுக்கு அதிகமான ஒரு புகழ்ச்சிய அவள் பாத்திரன் அல்ல. அதற்கு மேல இந்த சாலமன், இந்த பிலவட், இந்த நேசர் அவளை புகழ்கிறார். என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியம். திர்சா என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணம் எப்படி அதனுடைய வடிவம், அதனுடைய அழகு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறதோ அதுபோல நீயும் இருக்கிறாய். தேவஜனமே, இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தில் பல பேருடைய அன்பிற்காக, பல பேருடைய அப்ரிசியேஷனுக்காக, பல பேருடைய என்கரேஜ்மெண்ட்டுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நேசர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை யாருமே நேசிக்கவில்லையே, நான் இவ்வளோ கீழ் நிலைமையில் இருக்கிறேனே, நான் பார்ப்பதற்கு நல்லா இல்லையே, எனக்கு அவ்வளவு புத்தி இல்லையே, எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய நேசர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்று நம்முடைய நேசர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த வார்த்தைகளையும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, இந்த உலக பிரகாரமாக பேசுகிறவர்களுடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் தொனித்து கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஓரமாக வைத்துவிட்டு நம்முடைய நேசர், நம்முடைய ஆத்தும நேசர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்முடைய நேசர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ சௌந்தரியம் உள்ளவர், நீ சௌந்தரியம் உள்ளவர், உன்னை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறேன் என்று நம்முடைய நேசர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நமக்கும் நம்முடைய நேசருக்கும் நடுவில் இருக்கிற உறவை நம்ம புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். என் நேசரே, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன். இன்றைக்கு மறுபடியும் மனம் திரும்பி உம்மிடத்துல கடந்து வந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களையும் உங்களுடைய நேசரையும் பிரித்திருந்தா, இன்றைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை களைந்து எறிந்து விட்டு நம்முடைய நேசர் இடத்திற்கு நம்ம திரும்புவோம். ஒருவேளை நம்முடைய இயலாமை நம்மை விட்டு தூரமா ஆண்டவரே நம்மை பிரித்திருந்தா, நான் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லையே, நான் உமக்கும் பிரோஜனம் இல்லாதவளாக போயிடுவேன் ஆண்டவரே என்று நீங்க யோசித்தீர்களானால், அந்த இயலாமையும் நம்ம ஓரமாக தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்துல வரப்போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் மகளே. You are my beloved. You are my beloved. You are my beloved. You are my beloved. Worship one shoulder, chin be the chin.
的白和黄，两人是我耶稣他模样长我心肠，我是我心爱的良人，他也怜悯我，北方高星星吹在我的眼里，南方高吹来，从眼中发出晨曦。愿人高你来，享受我们的爱情。让人啊，你来，享受我们的爱情。Inisa varum innai tarugireen, Inisa varum innai tarugireen. சொல்ல போகிறோம். Inisa varum என்னை தருகிறேன், என் நேசர் வரும். என்னை தருகிறேன், என் நேசர் வரும். என்னை தருகிறேன், என் நேசர் வரும். என்னை தருகிறேன். எங்கள் நேசரே, எங்களை பார்த்து என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று சொன்னீரே அப்பா. இதோ உங்களிடத்திற்கு நாங்கள் திரும்பி இருக்கிறோம் அப்பா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஆமாண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற இந்த உறவை தேவனாகிய கர்த்தர் புதுப்பித்து கொண்டே இருப்பீராக. நாளுக்கு நாள் நாங்கள் உமக்குள்ள வேரூன்றி வளர, உம்முடைய அன்பில் நிறைந்திருக்க, உம்முடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களில் எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய சரீரத்தை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய சொல்களை, செயல்களை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். We belong to you, Lord. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.